அதனால நீங்க பண்ண பூஜையும் இல்லை, அதுல போடுற மாலையும் இல்லை. அவளுக்கு பாவமே இல்லை, அதனால இது எதுவுமே தெரியல. அவ இதை ஒத்துக்கவும் இல்லை, உள்ள இருக்கிறவருடைய மனசு தெரியாதவா, வாழ்க்கை கேட்டு பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற காலத்துல அந்த பல்லக்கு வருது. எங்கேயோ மாடு மேய்ச்சிட்டு ஒரு பிரதேசத்துல இருக்கக்கூடியதான ஒரு சிஷ்யர் கனகதாசன், அவர் மானசீக சீடர். அவர் அங்கேருந்து ஓடி வர எட்டி நிற்கிறார். ஏன்னா அவரை யாருமே பக்கத்துல விடமாட்டேங்கிறா, தள்ளி நிற்கிறார். அவர் கேட்கிறார், எனக்கு ஒரே நிமிஷம் அந்த பல்லக்குல உள்ள இருக்காரே அந்த சுவாமியை பார்க்கணும், அவர் இடத்துல ஒரு செய்தி சொல்லணும், ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு அனுமதி கொடுக்கும். சொல்றா, உன்னெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார், உன் கிட்டையே வரமாட்டார், நீ அவர்கிட்ட போகவே கூடாது, எட்டி போங்கிறார். இல்ல, முக்கியமான ஒரு செய்தி அவர்கிட்ட தான் நான் சொல்லி, இல்ல எங்க கிட்ட சொல்லுங்கிறா, உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு அவர்கிட்ட தான் சொல்லணும். ஒரு தடவை அவரை பார்க்கறதுக்கு அனுமதி தாங்கோ, அவர்கிட்ட நான் ஒரு நிமிஷம் பேசணும். திருப்பி திருப்பி கேட்டோட இந்த சப்தம் பலமா போய் உள்ள இருக்கக்கூடிய அந்த குரு என்ன பண்ணார், வியாசராயர் என்ன பண்றார், திரைய திறந்து பார்க்கிறார். பார்த்தா அந்த கனகதாசன் யாரு என்ன எதுவுமே தெரியாது. வியாசராயருக்கு ஒரு தனி கருணை. இவர் பார்த்தார், யாருப்பா நீ, எங்கிருந்து வர, என்ன விஷயம்? உடனே அங்க நடந்ததை அந்த சிஷ்யா சொன்னா, இவர் மானசீக, இவர் சொல்றார், நான் உங்களை பார்த்து பேசணுங்கிறார், நாங்கெல்லாம் தடுத்து விட்டோம்னா. உடனே அந்த குரு சொன்னார், நீ சொல்லுப்பா என்ன விஷயம்னா. உடனே இந்த வியாசராயர் இடத்துல நேரா பார்த்து இந்த கனகதாசர் சொல்றார், சுவாமி, நான் நீங்க வண்டியில அந்த பல்லக்குல வர காலத்துல அந்த கிருஷ்ணனுக்கு எதோக்கமா நீங்க அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு மாலையெல்லாம் போடுற காலத்துல ஒரு ரோஜா மாலைய சாத்துறே, ஆனா அது ஏன் விழலைங்கிற கவலை உங்க மனசுல இருந்துட்டே இருக்கு, சரியான. அவர் ஆச்சரியப்பட்டார், எப்படிப்பா இது உனக்கு தெரியும், அதுவும் மாடு மேய்ச்சிட்டு இருக்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற உனக்கு எப்படி தெரியும்? இல்ல சுவாமி, அந்த கிருஷ்ணர் நீங்க போட்டுக்க மாட்டேங்கிறான்னு கவலைப்படுறேன், அதுல ஒரு சிறிய இடைஞ்சல் இருக்கு. ஏன் போட்டுக்க மாட்டேங்கிறார், உங்ககிட்ட கோபமானா? கோபம் ஒண்ணும் இல்ல, அவர் எதனால போட்டுக்கலன்னா, நீங்க என்ன பண்றீங்க, அந்த மாலைய போடுற காலத்துல கிருஷ்ணனுடைய கழுத்தொட்டி மத்து நிக்கிறது, அந்த மத்துக்கு மேல போட்டுட்டே இருக்கு, அது இடுக்கல இறக்க மாட்டேங்கிறது. மத்த விதைக்க விட்டு கிருஷ்ணனோட கழுத்தை ஒட்டி போட்டேன்னா அந்த மாலை கீழே இறங்கிடுங்கிறா அந்த கனகதாசன். பார்த்தா கீழே இறங்கி வந்துட்டார். ஏன்னா என் கூட இருக்கிற சிஷ்யாளுக்கு இல்லாத ஞானம் உனக்கு எங்கேயிருந்து வந்தது, உனக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிறார். ஞானாய மனச்ச பகவான் அதற்குதான் எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கார். ஆனா அவருக்கு தியானத்தினால பகவானுடைய ரூபம் தெரிகிறது. அன்னையிலிருந்து அவரை பிரதான சிஷ்யனாக எடுத்துக்கொண்டார் இந்த வியாசராயர். தியானத்தினுடைய மகத்துவம் அது. அதனால தன்னுடைய பிரபுவ தியானத்தினால அந்த தேவியோடு சேர்த்து வைக்க, ராவணனோட பச்சை பச்சையாக எது பேசுறதுன்னு தெரியாதபடிக்கு தேவி இடத்துல தகாத வார்த்தைகளால பேசலாம். மோகமேவ விசர்ஜயா மமாத்திர வரிஷி பவா, நீ வச்ச இந்த உன் ராவணத்துல வச்ச ஆசையை விலக்கி விடு. மமாத்திர மோகமேவ விசர்ஜயா, அந்த மோகத்தை போக்கிவிட்டு மமாத்திர வரிஷி பவா, எனக்கு ராணியாக நீ வரணும், அந்த ஆசையை வளர்த்துக்கோ அப்படின்னு அந்த தேவியிடத்துல உளறிட்டு போக, உளர்றத பார்த்தோன்னு தேவி ஒரு புருஷத்தை நேரடியாக ஒரு ஸ்திரீ பதில் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஒரு புல்ல பிடுங்கி அவன் முன்னாடி போட்டு விட்டு அவனை அந்த புல்ல சமானமாக வச்சு அந்த ராவணனுக்கு பதில் சொல்றா. திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச சுசிஷ்மிதா நிவர்த்தயமனோ மத்தஹ ஸ்வஜனே கிரியதாம்மணஹ. ஹே ராவணா, நீ தத்துவத்துல பேசுற, நீ என்னிடத்துல இப்படி பேசக்கூடாது. திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச சுசிஷ்மிதா, நீ என்னிடத்துல பேசக்கூடிய மூர்த்தி நான் இல்ல, அந்த தெய்வம் இல்ல. நிவர்த்தய மனோமத்தா, உன்னுடைய மனசை திருப்பக்கூடிய இடம் என்ன, நான் எங்க உன் மனசை திருப்பி வைக்கணும்னா ஸ்வஜனே கிரியதாமனா, உன்னுடைய சம்சார இடத்துல இந்த மனசவை எந்த இடத்துல மனசை திருப்பு. மத்தா மனா நிவர்த்தய மனோமத்தா, திருப்பி வைனா என்னன்னா, நான் லோகமாதா சர்வேஸ்வரி, என்னிடத்துல நீ பூஜிக்கத்தக்கதான பாவத்துல இருக்கணுமே தவிர என்ன அடையணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாது.
மனோமத்தா நிவர்த்தையா என்ன பண்ணணும்? நமஹா 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 அப்படிங்கிற ஊதிக்கிற ஸ்தானத்துல நான் இருக்கேனே தவிர உன்னுடைய காமத்துக்கு நான் என்ன மமாத்திர மகிஷி பவான்னு சொல்லாத. உன் மனசை மாத்திக்கும். அந்த மனசை உன் ஸ்வஜனேக்கிரியதான அவாழ்த்தவை என்கிட்ட வைக்காத. அந்த ஆசையை கைவிடுங்கிறா தேவி. அதற்கு மேல நீ என்னை கூட்டின்னு வந்துட்ட. என் பிரபுவுடைய குணத்தை சொல்றேன் கேளு. நீ என்னை கொண்டு போய் விட்டுட்டேன்னா ஜீவதசையில இருக்கலாம். பதம்சா நிச்சதா கோரம். நீ என்னை கொண்டு போய் விடுறது உனக்கு நல்லது. இல்லைன்னா உனக்கு கோரமான வட்டத்தை நீ அடைவாய். இப்பயே நான் உன்னை பொசுக்கி விடுவேன். எனக்கு அப்பேற்பட்டதான பாத்தியபுரத்தை தபசு இருக்கு, எனக்கு தெரியும். ஆனா நான் அதெல்லாம் அடக்கின்னு இருக்கேன். ஏன் உனக்கு நேர காமிக்கலன்னா நீ அதை காமிக்கிறதுக்கு உண்டான ஆசாமி கிடையாது. அதனால நான் உன்கிட்ட இந்த என்னுடைய பாத்தியபுரத்தை தபச காமிக்கல. அதற்கு மேல நானே உன்னை வதம் பண்ணிட்டேன்னா என் பிரபு வந்து என்ன செய்வா? அவனுக்கு அந்த பேரு கட்டு போயிடும். தேவியோடைய லங்கையில அந்த ராவணன் சிறை வச்சா பாத்தியபுரத்தை தபசனால அந்த தேவி ராவணனை பொசுக்கி விட்டான்னா அதுல அர்த்தம் இருக்கா? அது சுவாரஸ்யமே இருக்காது. எப்படி சுவாரஸ்யமா இருக்கும்னா, தேவிய சிறை வச்சா அந்த ராவணன், ராமர் வந்தார், ராவணனை சிரச்சேதம் பண்ணி தேவிய கூட்டிட்டு போனார்னா அதுதானே என் ஆத்துக்காருக்கு பெருமை. அதனால நீ இப்பயே சொல்லி விடுறேன், என் ஆத்துக்கார் வந்தார்னா உனக்கு கோரமான ஒரு வதம் இருக்கும். வதம் செஞ்சுதான் அவர் உன்னை கூட்டிட்டு போவார். என்ன கூட்டிட்டு போவார்? இப்பயே என்னை விட்டு விடு. நீ தெரியாம நான் இந்த தேவியை கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொன்னேன்னா அவன் சரணாகத வத்சலன் உன்னை வண்டிப்பான். சரணாகத வத்சலஹா. அவனுடைய குணம் தெரியல உனக்கு. யாராவது ஒருத்தர் போய் ராமா நான் ஒன்ன சேர்ந்தவன் தேகின்னு கால விழுந்துட்டானே, ஆனா அவன் எப்பேற்பட்ட தப்பு செஞ்சாலும் அவனை மன்னிக்க கூடியதான ஒரே மூர்த்தி ராமன், சரணாகத வத்சலன். அதனால நீ அவனிடத்துல கொண்டு போய் என்னை விட்டு விட்டு மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டையே. ஆனால் எது ஜீவித்து மிச்சசி, நீ ஜீவனோட இந்த இருக்கக்கூடியதான இந்த ராஜ்யத்தோட ஐஸ்வர்யத்தோட உன் குழந்தை குட்டிகளோட சௌக்கியமா இருக்கலாம் நீதி காலம். இல்ல நான் இப்படிதான் பண்ணுவேன்னா உனக்கு வடம் நிச்சயம். அதுவும் சாதாரண வதம் இல்ல, கோரமான வதம். அது என் பிரபு வந்து உனக்கு கொடுப்பார். வதம் பிராப்சியதி ராவணான்னு சொல்லி அவனுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்க. நத்வாம் நத்வாம் க்ரூமி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்க தேஜசா. உன்னை பொசுக்கிறது எனக்கு பெருசு இல்லை. என் பிரபு வந்து என்னை அழைச்சிட்டு போவார். அதனால என்னை கூட்டிட்டு போய் விடுன்னு பலவிதமாக உபதேசம் பண்ண. உங்க உபதேசத்தெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கோ. எனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுதான் உன்னை தூக்கிட்டு வந்திருக்கேன். இப்படி எல்லாம் பயமுறுத்துற வேலை வச்சுக்காத. உனக்கு கடைசியா டைம் தரேன். வாக்யாம் ஊர்த்வந்து மாசாப்யாம் பர்த்தாரம்மா நிச்சிதாம் நிச்சிதாம் மாம நிச்சதி மமத்வாம் பிராதராசார்த்தம் ஆலபந்தே மகானசே. உனக்கு 2 மாசம் அவகாசம் தரேன். அதற்குள்ள என்னுடைய கோரிக்கைக்கு நீ இன்னைக்கு வரலன்னா கார்த்தால டிஃபனுக்கு ஒண்ணு வச்சுருவேன். உன்னை தொட்டு சாப்பிடுவேன். ஏன்னா நாங்க ராட்சசா, எங்களால முடியும். எனக்கு நீ இரையாகாத படிக்க உன்னுடைய மனசை மாத்திட்டு என் பிரியமா எனக்கு பிரியத்தரமா காரியத்தை பாருன்னு வார்னிங் கொடுத்துட்டு கிளம்பி போக. 2 மாசம் காலம்தான் அவகாசம் சொல்லிவிட்டு கிளம்பி போறான். சத்ரு தேசத்துல இப்படி வந்து அவன் மிரட்ட கேட்டுட்டு தப்பு தப்பா பேசிட்டு போறானே, இவனை என்ன பண்றதுன்னு தெரியல. துக்கம் கண்ணடைக்கிறது. எங்க இருக்கான்னா சத்ரு தேசம். சுத்தி முத்தி பார்த்தா ராட்சசிகள். எப்படி இருக்கான்னா ஏகாட்சி ஏக கர்ணாச்ச கர்ண பிராவரணம் ததா அகர்ணா சங்கு கர்ணாச்ச மஸ்தகோ சுவாசனாசிகாம். விரூபமா இருக்கக்கூடியதான ராட்சசிகளுடைய பட்டாளம். ஒருத்தருக்கு மூக்கு இருக்கு, ஒருத்தருக்கு மூக்கே இல்லை. மற்றொருத்தைக்கு காது இருக்கு, மற்றொருத்தைக்கு காதே இல்லை. இன்னொருத்தருக்கு மூக்கு எங்க இருக்குன்னா தலைக்கு மேல இருக்கா, புகை போக்கி போல இருக்கு. இது போல ஒவ்வொருத்தர் விரூபமாக ஒவ்வொரு ரூபத்துல இருக்கா. அவெல்லாம் பக்கத்துல உட்கார்ந்துட்டு அந்த தேவியினுடைய மனசை மாத்துறதுல புரியா இருக்கு. என்னன்னா அவளுக்கு சம்பளம் தர முதலாளி ராவணன். ராவணனுக்கு எதத்தை சொல்லணும் சொல்லிவிட்டு போயிட்டான். 2 மாசத்துக்குள்ள இவனுடைய மனசை மாத்தணும்னு ஆணையிட்டு போயிட்டான்.
அந்த ராட்சிகள்லாம் சுத்தி உட்கார்ந்து ராவணம் பஜ பக்தாரம் பக்தாரம் சர்வரக்ஷசாம் ராகவம் கிருபணம் கிருபணம் தீனம் துவயாம் ராவணமாஸ்ரயா திட்வா ராவணமாஸ்ரயா. ஏ சீதே, நீ என்ன பண்ணணும்னா ராவணம் பஜ பக்தாரம், ராவண பஜ கணவனாக பஜி, பக்தாரம் சர்வரக்ஷசாம், இந்த லோகானாம் ஏகமீஸ்வரம், அந்த பிரபஞ்சத்துக்கே அவன் ஒருத்தன் தான் ராஜா ராட்சச மத்தியத்துல. ராகவம் கிருபணம் தீனம், உன்னுடைய ராமன் இருக்கானே அவன் கையால் ஆக. ஏன் அப்படி சொல்றேன்னா அவனுக்கு யோகமும் இல்லை தெம்பும் இல்லை. அப்படி இருந்திருந்தா அவன் நாட்டை விட்டு அவனுடைய அம்மா விரட்டி விட்டுருப்பாளா? அதனாலதானே அவன் யோகம் இல்லாதனால்தானே காட்டுக்கு வந்திருக்கான். தெம்பும் இல்லை, அவன் தம்பியோட சண்டை போட்டு ராஜ்யத்தை திரும்பி வாங்கவும் தெம்பு இல்லை. அப்படி இல்லாத அந்த ராமனை நீ ஏன் கணவனா நினைக்கிற? அவனை மனசுல இருந்து எடுத்து விட்டு அந்த இடத்துல யாரை குடி வைக்கணும்னா திக்வா ராவணம் ஆஸ்ரயா, ராவணம் ஆஸ்ரயா, இந்த ராவணனை மனசுல வச்சுக்கோ, அந்த ராவணனை நிராகரி, தெம்பில்லாத அவரை மனசுல நினைச்சுக்காதன்னு சொல்லி புகழாரம் சொல்றா. காதை பொத்திக்கிறா தேவி. ஏன்னா தன்னுடைய சர்வஸ்வமா இருக்கக்கூடியதான அந்த ராமனை என்னென்ன வார்த்தையினால் சொல்லக்கூடாதோ அந்தந்த வார்த்தைகள் இந்த ராட்சசிகள் சொல்றா. அதை கேட்கிறதே பாவம். அதனால உத்தம ஸ்திரீகளுக்கு தன்னுடைய கணவன்மார இலக்காரப்படுத்தி பேசினாலோ என்னமா நஷ்டப்படுத்தி பேசினாலோ பிடிக்காது, கேட்டு இருக்க மாட்டான். அங்கிருந்து கிளம்பி போயிடுவா, இல்ல காதை போத்திடுவா, இல்ல பேச விட மாட்டான். உடனே தேவி பார்த்தா காதை போத்திட்டு அங்கிருந்து போக முடியாது, இருக்கிறதோ சத்ரு தேசம். சுத்தி முத்தி உட்கார்ந்து பஜனம் பண்றது போல பண்றது அந்த ராட்சசிகள். காதை பொத்திக்கிறா. இப்படி ஒரு நிலைமை வந்துடுதே நினைச்சு கண்ணில ஜலம் வருது. திவ்யாங்கராக வைதேகி திவ்யாபரண பூஷிதா அத்ய பிரபதி சர்வேஷாம் லோகானாம் ஈஸ்வரி பிரப. ராவணனுக்கு எத்தனையோ பத்னிகள் இருந்தாலும் அவன் உண்மையில ஆசைப்பட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்கோங்கிறான். நீ அப்படி பண்ணிட்டேன்னா அவனுக்கு ஒரே பட்ட மகிழ்ச்சி நீதான். லோகானாம் ஈஸ்வரி பவா, அவன் லோகானாம் ஏகம் ஈஸ்வரனா அவன் இருப்பான். அவனுக்கு பட்ட மகிழ்ச்சியாக நீ இருந்தேன்னா நீதான் ஈஸ்வரியாக இருப்ப. அதனால அந்த ராவணனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு திருப்பி மிரட்டுறா. மாதா தேவி உடனே காதை போத்துக்கிட்ட அந்த ராட்சசருக்கு பதில் சொல்றா. அவளா ராவணனை இலக்காரமா பேசுறா. தன்னுடைய பிரபுவை பத்தி இப்படி பேசினோன்னு கண்ண மூடிட்டு சொல்றா தேவி. கீனோவா ராஜ்யகீனோவா யோவே பக்தா சமே குரு நித்யம் நித்யம் அனுரக்தாஸ்மி யதா சூரியம் சுபர்ச்சலா யதா சச்சி மகாபாகா சக்ரம் சமுபதிஷ்டதி அருந்ததி வசிஷ்டஞ்ச ரோகிணி சசினம் யதா லோபாமுத்ரா யதாகத்யம் சுகன்யா சவணம் ததா சாவித்ரி சத்யவந்தஞ்ச கபிலம் ஸ்ரீமதிம் யதா சௌதாசம் மதயந்தீவ கேஷினி சகரம் யதா நைஷாதம் தமயந்தீவ வைஷ்ணீபதி மனோவிரதா ததாகமிக்ஷ்வாகவரம் ராமம் பதி மனோவிரதா. 11 பதிவிரதைகளுடைய லிஸ்ட கேட்டார், கொடுத்தா தேவி. இதெல்லாம் என்னன்னா அந்த பதிவிரதைகளுடைய பேரை கேட்டாலே புண்ணியம். அப்பேற்பட்டதான பதிவிரதைகள் தேவி சொல்றா. இந்த 11 பதிவிரதைகள் இருக்காளே கணவன்மார்களுக்கு உத்தமிகளான பத்னிகளா இருந்தவா, அந்த லிஸ்ட்ல நானும் இருப்பேன். என்னுடைய பிரபுவுக்கு பாதிவிரதத்தோட. ஏன்னா அவர் நான் என்னவா நினைக்கிறேன்னா தெய்வமாக நினைக்கக்கூடியதான அந்த மூர்த்தியவர். இனி இந்த பதிவிரதா உத்தம பதிவிரதைகள் லிஸ்ட சொல்றா. இந்த சமயத்துல யாரு காப்பாத்துறது? இப்படி இருக்கிறதோ சத்ரு தேசம் வந்து 10 மாசமாச்சு. ராட்சசிகளோ பஜனம் பண்றது போல இந்த ராட்சசனுடைய பிரபாவத்தை திருப்பி சொல்றா. ராவணனை கல்யாணம் பண்ணிக்கோங்கிறா. இப்படி இருக்கக்கூடியதான அந்த கட்டத்துல யாரா காப்பாத்துவான்னா மகான்கள் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அதனால அந்த மகான்களுக்கு ஒரு நமஸ்காரம். தன்யாக்கள் மகாத்மானா முனையஸ்தெக்த நிர்பிஷா ஜிதாத்மனோ மகாபாகா ஏஷாந்தஸ்தத் பிரியா பிரியே பிரியான் ந சம்பவேத் துக்கம் அப்ரியான் நாதிகம் பயம் தாப்யாம் ஏ வியுஜ்யந்தே நமஸ்தேஷாம் மகாத்மனாம். சாதுக்களுக்கு நமஸ்காரம், மகான்களுக்கு நமஸ்காரம். வீடு வாசலை விட்டு மனைவி மக்களை விட்டு வாதாசி பன்னாசிகளாக மழையிலும் காட்டிலும்
மழையிலையும் வெயிலையும் காட்டுல வஸ்திரம் இல்லாம அந்த பகவான அந்தர்முகனாக தியானம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியதான அந்த பிரபுக்களை எந்த சுகம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் எதுவுமே எந்த விதமான ஹானியும் கொடுக்காம இருக்கதான அந்த மகான்களுக்கு நமஸ்காரம். அவருடைய சரணத்தை பிடிச்சோமே ஆனால் இது எல்லாம் விளைவிடும். அந்த அனுகிரகம் அவளால் மட்டுமே பண்ணக்கூடியது. இந்த சுகமும் துக்கமும் அவளை என்னைக்கும் ஒருபொழுதும் பாதிக்காது. இதெல்லாம் அந்த சுக துக்க பாதிப்பெல்லாம் யாருக்குன்னா நம்ம போன்ற கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவாள். அதனாலதான் மகான்களை போய் நமஸ்காரம் பண்ணுங்கிறோம். ஏன் அவளை நமஸ்காரம் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நம்மளுடைய துக்கங்கள்லாம் போகும், புண்ணியம் கிடைக்கும். எது போலன்னா மகான்களுக்கும் துக்கம் உண்டு, பாபம் உண்டு, சுகம் உண்டு, எல்லாம் இருக்கும். அவ புண்ணியங்களும் ஒரு லிஸ்ட் அப்படியே இருக்கும், பாபமும் இருக்கும். நம்ம போய் மகான்களை நமஸ்காரம் பண்ணி கொண்டாடி அவளை பெருமையா பேசி அவளை ஆசிரியிச்சு அவளுக்கு சிசுரூஷ பண்ணிட்டு இருந்தோமே ஆனா அவளுடைய புண்ணிய கணக்கில் இருக்கக்கூடிய புண்ணியங்கள் அத்தனையும் நம்மளுக்கு வந்து சேரும். அவளை தூஷணப்படுத்தி திட்டி இது போல காரியங்களை பண்ணினோமே ஆனா அந்த பாபம் கணக்கில் இருக்கக்கூடியதான பாவங்கள் முழுக்க நம்ம கிட்ட வந்து சேரும். அதனாலதான் மகான்களை பார்த்து ஆசிரியிச்சு அவ கூட இருந்து சிசுரூஷ பண்ணணுங்கிறது. அவளை அண்டினோமே ஆனால் அவ சுகதுக்கம் விட்டுட்டா. சுகதுக்க யோகோ துந்த நிமித்த யோகம் நினைக்கிறா அவ. ஆனா அவ அனுபவிக்காம மிச்சம் வச்சிருக்காளே அந்த சுகமும் துக்கமும் இருக்கும் அவ கணக்குல. யாரு போய் கொண்டாடுறாளோ அவளுக்கு புண்ணியம். நம்யத்தேஸ்மே காமாகான அவ என்ன கேட்டாலும் கிடைக்கும். யார் ஒருத்தன் தூஷணம் பண்றானோ அவனுக்கு கெட்டது அத்தனையும் வந்து சேரும். மகான்களை நிந்த பண்ணினா இது எதுவுமே பாதிக்காத அந்த மகான்கள் இருக்காளே அவளுக்கு ஒரு நமஸ்காரம். நமஸ்தேஷாம் மகாத்மனா. அவாதான் நம்மளை காப்பாற்றணும் சொல்லி சீதாதேவி நமஸ்காரம் பண்ண. இப்படி நிந்த பண்ணிட்டு இருக்கிற காலத்துல தேவி அழறத பார்த்துட்டு திருஜடாக்கியது வரா. அந்த ராட்சசிகள்லாம் பேசாம இருக்க சொல்லிவிட்டு நீங்க தேவிய நிந்த பண்ணாதீங்கோ, நான் ஒரு சொப்பனம் கண்டேன். என்ன சொப்பனம்னா கஜதந்தமயீம் திவ்யாம் சிவிகா அந்தரிக்ஷகா யுக்தாம் ஹம்ச சகஸ்ரேன ஸ்வயம் ஆஸ்தாய ராகவஹ. 1000 ஹம்சங்கள் தூக்கிட்டு போறது யாருன்னா தேவிய. யான தந்தத்தினால செய்யப்பட்ட பல்லாக 1000 பட்சிகள் தூக்கிட்டு போறது போல ஒரு கனவு. சீதையை கொண்டு போறா. ராமர் கூட இருந்து ஜெயத்தை அழைச்சு கூட்டிட்டு போறார். அந்த ராவணனை சாணியில தள்ளி விட்டு ராஜா விபீஷணன் ராஜாவாக இருப்பது போல ஒரு சொப்பனம் கண்டேன். அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க நிந்த பண்ணாதீங்கோ அப்படின்னு அந்த திருஜடா நல்ல வாக்கியத்தை சொல்ல ராட்சசிகள்லாம் பார்த்தது நம்மளுக்கு எதுக்கு வன்பு. இவ யாருன்னா இந்த விபீஷணனுடைய பொண்ணு. ஒருத்தர் பண்ணு நிந்த பண்ணுங்கிறா, மற்றொருத்தர் நிந்த பண்ணாதங்கிறா. நம்மள சம்பளம் வாங்கிட்டு ஏதோ ஒரு காரியத்தை பண்ணணும், இதனால பேசாம இருந்துருவோம்னு அதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மானபூமுக்கு போய் அந்த மத்தியபானம் குடிக்கிற இடத்துக்கு போச்சு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கிடுது. ராத்திரி வேளை தேவி தனியா இருக்கா. தூக்கம் கிடையாது. சுவாமியை பிரிஞ்சதுலேருந்து தூக்கம் கிடையாது. அப்படி இருக்கிற காலத்துல தேவி நினைக்கிறா சத்ரு தேசத்துல வந்து இப்படி கஷ்டப்படுறோம். அதுவும் அந்த கஷ்டமும் யார்ட்டையும் சொல்லிக்க முடியாம இருக்கு. பக்கத்துல ஒருத்தர் இருந்தா அவள்கிட்ட தன்னுடைய கஷ்டத்தை சொன்னான்னா அந்த கஷ்டம் போயிடும், மனசுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். இந்த கஷ்டத்துக்கு நிவர்த்திங்கிறது எப்படி இருக்குன்னா தலகாணியில ராத்திரி எல்லாரும் தூங்கின பிறகு தலகாணியில குப்பரக்க படுத்துட்டு அழுது தலகாணி நனைஞ்சு கண்ணீர் வெத்தி போய் அதற்கப்புறம் தான் துக்கம் தானா நிக்கிறது. ஒரு தட்ட சொன்னோம் அது நிவர்த்தி ஆச்சுன்னு இல்ல, அப்பேற்பட்டதான ஒரு துக்கத்துல இருக்கும். பக்கத்துல சொல்ல ஆசாமி இல்ல, சொன்னாலும் போக்குறவா இல்லை இந்த தேசத்துல. ஏன்னா சத்ரு தேசம். இப்படி இருக்கிற நிலைமையில நம்ம ஆயிட்டோமே, இந்த நிலைமைக்கு நம்ம ஆளாயிட்டோமே அப்படிங்கிறத நினைச்சு தேவி அழறா. சா ராட்சசேந்திர வச்சோ நிச்சம்ய. அவன் பார்த்தாலும் வந்து சொல்லிட்டு போயிருக்கான், இன்னும் 2 மாச காலம் தான் உனக்கு அவகாசம். 10 மாச காலமாக கஷ்டப்பட்டு இருக்கா தேவி. இதுவரையும் பிரபுவும் வரல. இன்னும் 2 மாசம் தான் மீதி அவகாசம் இருக்கு. அந்த பிரபு வரணுமே. யாரு என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு பிரபு வந்து காப்பாத்தலையே நினைச்சு உருகிட்டு இருக்கா.
எப்படி ஒரு காட்டுல ஒரு யானை இருக்கிற காலத்துல சிம்மம் மேல ஏறி மஸ்தகத்துல அடிச்சா இந்த யானை கத்தும், அதற்கு சமாதானம் சொல்ல கூட யாரும் இருக்க மாட்டாளோ, அது போல காட்டுல மாட்டின்ற யானைய போல கதறாதே. நூனம் சகாலோ மிருகரூபதாரி. கஷ்டகாலம் வரும், எல்லாருக்கும் கஷ்டம் வரும் போகும். ஸ்பீட் பிரேக்கரை போல வாழ்க்கை. ஒரு சமயத்துல துக்கம் இருக்கும், ஒரு சமயத்துல சந்தோஷம் இருக்கும். ஏன்னா சுகமும் துக்கம் கலந்து இருக்கிறது தான் புண்ணிய பூமி, கலந்து இருக்கிறது தான் இந்த பூமி. ரெண்டுமே கலந்து இருக்கும். ஒரு சமயம் சந்தோஷம், ஒரு சமயம் அழுக இருக்கும். ஆனா எனக்கு எப்படி இருக்குன்னா, என்னுடைய கஷ்ட காலம் எதுல தொடங்கிட்டுன்னா, நூனம் சகாலோ மிருகரூபதாரி, ஒரு மான் ரூபத்துல வந்து எனக்கு கஷ்டம் ஆரம்பிச்சது. அன்னைக்கு நான் அந்த மானை புடிச்சு கொடுங்கன்னு கேட்காம இருந்திருந்தா அந்த கஷ்டம் வந்திருக்காது. ஆனா அன்னைக்கு மான் ரூபத்துல வந்தது கஷ்டம். அதை நான் பிடிச்சு கொடுங்கன்னு கேட்டதுனால எனக்கு அந்த கஷ்டம் பிடிச்சுட்டு என்ன, மான் ரூபத்துல வந்து பிடிச்சுட்டு இருக்கேன். மிருகரூபதாரி மா அல்ப பாக்யா. 14 வருஷம் தான் அந்த சுவாமியோட இருந்தேன். ராஜ்யத்துல சௌக்கியமா 13 வருஷ காலம் இருந்தேன். ஆனா மீதி வருஷ காலம் அவரோட சந்தோஷமா இருக்க முடியல. இத்தனைக்கும் அவர் நல்ல குணங்களுடைய ஒரு மூர்த்தி, ஆனா அவர்கிட்ட இருக்க முடியல. சரி, அவர் விரட்டி விடல, இருக்க ஆசைப்பட்ட பிரியமான பர்த்தா, அவர்கிட்ட இருக்க முடியல. சரி, வசதி வாய்ப்பு இல்லையோன்னா முழுக்க முழுக்க படம் நிறைஞ்சதான அயோத்தி. சரி, கூட இருக்கிறவா தொந்தரவுன்னா எதுவுமே கிடையாது. கூட இருக்கிறவாள்லாம் மித்ராளவோட இருக்கக்கூடியவா, பக்தாளா இருக்கிறவா. தனக்கு இருக்கிறதுக்கு மனசுலையோன்னா தானும் சுவாமியோட இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கா. ஆனாலும் ஒரு பிராரப்தம் 13 வருஷம் சுவாமியோட நன்னா இருந்தேன். ஆனா மான் ரூபத்துல வந்து என்னை இப்படி அழைச்சுன்னு வந்துருக்கு பாத்தியா. என்னுடைய கஷ்ட காலம், என்னுடைய கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது. ராமனை விட்டு பிரிஞ்சு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். இதற்கெல்லாம் காரணம் அந்த மான் ரூபத்துல வந்ததுதான். யாருக்கெல்லாம் நான் ஒரு துர்பாகியசாலிங்கிறது தெரியுது. ஏன்னா பேர்பட்ட பிரபு கூட வாழ முடியாத ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டிருக்கேன். மாம் அல்ப பாக்யா வேத தானியம் யத்ராரிய புத்திரம் விசசர்ஜ மூடா ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜஞ்சா. யாரை விட்டு நான் இருக்கேன்னா ராமனை விட்டு இருக்கேன், லக்ஷ்மண பூர்வஜஞ்சா. லக்ஷ்மண சுவாமி பிரித்து தவிக்க. ஏன்னா அன்னைக்கு அந்த குழந்தை அவ்வளவு சொன்னா, கடின சொற்கள்னால அவனுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு அவனை தப்பு தப்பா பேசி அவனை வெளியில அமைச்சு. ஒரு காலம் அன்னைக்கு லட்சுமண சுவாமி கூட இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. அவனை நான் கெடுஞ்சொற்களை சொல்லி அமைச்சதுனாலதான் எனக்கு இன்னைக்கு இந்த கஷ்ட காலம். இப்படி சத்ருதேசத்துல வந்து அவஸ்தப்படுறது போல இருக்கேன். நினைச்சு அழகா. அனன்ய தெய்வ பிரமேயம் சமாஜ பூமோச்ச செய்யா நியமஸ்த தர்மே. அனன்ய தெய்வத்துவம் மிகவும் க்ஷமாஜ. ஹே ராமா, உன்னை தவிர இன்னொரு தெய்வத்தை நான் நினைச்சு கூட பார்த்தது. கல்யாணம் பண்ணிட்டவா அத்தனை பேருக்கும் தெய்வம் வேறு பதி வேறுன்னு 2 ஸ்தானம். ஆனா எனக்கு எப்படின்னா பதியும் தெய்வமும் நீதான் ஒரே தெய்வம். என்னைக்குன்னா எங்க அப்பா அந்த பில்ல உடைச்சு என்னைக்கு உனக்கு சீதா கல்யாணம் நாளன்னைக்கு கைப்பிடிச்சு கொடுத்தாரோ அன்னையிலேருந்து இன்னிய பர்யந்தம் உன்னை தவிர மற்றொருவரை நான் பார்த்தது கிடையாது. நீ மட்டுமே எனக்கு ஏக தெய்வமா உன்னை நான் ஆராதனை பண்ணிட்டு வரேன். அனன்ய தெய்வம் க்ஷமாச்ச. சரி, ஆராதனை பண்ணினா மட்டும் போருமா? பதிவிரதா தர்மத்துல இருக்க வேண்டாமான்னா அதுலயே நான் பூர்ணமா இருக்கேன். உன்னை விட்டு பிரிஞ்ச நாள்ல இருந்து சத்ரு தேசத்துக்கு வந்த நாள்ல இருந்து பூமோச்சையா நியமஸ்த தர்மே. நான் ஒரு சோபால படுத்துட்டு தூங்கல, ஒரு கட்டில படுத்துட்டு தூங்கலவா. தலைக்கு எதிராக கவசம். நான் தலைக்கு இந்த கையை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கேன். எதில படுத்துட்டு இருக்கேன்? நான் தலையில படுத்துட்டு இருக்கேன். பூமோச்சையா நியமஸ்த. ஒரு தர்மத்தை கூட நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் உன்னை பிரிஞ்ச அப்புறம் விடல. எல்லா தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கேன். பதிவிரதா தர்மத்தை. பதிவிரதாத்வம் விபலம் மமேதம்.